சில நாள்களுக்கு முன்னால் கடுமையாக பேசிய ஒரு கூட்டம் என் இயல்புக்கு மாறாக நீங்கள் உங்கள் தரத்திலிருந்து இறங்கக்கூடாது என்கிற அறிவுரையையும் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். நான் தரத்தை விட்டு இறங்க வேண்டும் என்று இறங்கவில்லை. நான் தொலைந்து போனாலும் பரவாயில்லை, என்னை இழந்தாவது இந்த இனத்திற்காக நிற்க வேண்டும் என்கிற எல்லா இடங்களுக்கும் மயிலிறகு போதுமானதாக இருக்காது. எத்தனை இழி சொற்கள் உண்டோ அத்தனை இழி சொற்களாலும் என்னை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அன்றைக்கு கோபப்பட்டது என்னை பேசியதற்காக அல்ல, நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை பேசியதற்காக. நீ என்னை பற்றி பேசுவதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. எங்கள் ஐயா பெரியாரை பேசாத பேச்சுகளா? தேன்கூட்டில் கல்லெறிந்து விட்டார் என்கிறார்கள். நான் கல்லெறிந்து விட்டேன் என்பது உண்மைதான், ஆனால் அது தேன்கூடு என்பது உண்மை. நம்மவர்களை வைத்தே நாங்கள் தமிழர்கள் திராவிடர்கள் இல்லை என்று புதிய புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை சொல்லுகிறார்கள். இதுவும் பழையது, மிக பழையது. எங்கள் ஐயா சிலம்பு செல்வர் மாப்போசியிலிருந்து தொடங்கி சொல்லி தோற்று போன வாதம் இது. திராவிட எதிர்ப்பு என்பது தமிழுக்கு ஆதரவு இல்லை. திராவிட எதிர்ப்பு என்பது மறைமுகமான பார்ப்பனிய ஆதரவு. திராவிடத்தை தலித் மக்களை, பட்டியலின மக்களை முன்னிறுத்தி பிரிக்க பார்க்கிறார்கள். திராவிடத்தை தமிழை எதிராக நிறுத்தி பிரிக்க பார்க்கிறார்கள். திராவிடத்திற்கு ஈழத்தை எதிராக நிறுத்தி பிரிக்க பார்க்கிறார்கள். எதற்காகவெல்லாம் திராவிடம் இந்த மண்ணில் உடைத்ததோ அதையெல்லாம் எதிராக நிறுத்தி பார்க்கிறார்கள். கருப்பையும் நீலத்தையும் பிரிப்பது, கருப்பையும் சிவப்பையும் பிரிப்பது. நான் சொல்லுகிறேன், உண்மையான உணர்வு இந்த மண்ணிலே எழுமானால் கருப்பையும் சிவப்பையும் நீலத்தையும் எவனாலும் பிரிக்க முடியாது. இதோ திருமாவளவன் இங்கே வந்து விடுவாரா, கம்யூனிஸ்டுகள் அங்கே வந்து விடுவார்களா என்று காத்திருக்கிறார்கள். உரத்து சொல்லுங்கள், நாங்கள் வெறும் தேர்தலுக்காக இணையவில்லை, கொள்கைக்காக இணைந்திருக்கிறோம். ஆரியர் திராவிடர் போர் என்னும் நூல் பற்றி பேசுவதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நண்பர்கள் குறிப்பிட்டதைப் போல அதில் 28 கட்டுரைகள் இருக்கின்றன. ஒரு 5-6 கட்டுரைகளை தவிர மற்றவைகளெல்லாம் தமிழ்நாடு பற்றியவை. சண்டிகாரிலே நடைபெற்ற மேயர் தேர்தலை பற்றி ஒன்று, சேக்குவேரா பற்றி ஒன்று, விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் பற்றி ஒன்று, இப்படி அங்கும் இங்குமாக நம்முடைய எல்லைகளை தாண்டி இருக்கிற கட்டுரைகள் இருந்தாலும் பெரும்பாலும் இந்த தமிழ் மண்ணை பற்றிய, சுயமரியாதை இயக்கம் பற்றிய, ஆரிய திராவிடர் போரை பற்றிய கட்டுரைகளால் இந்த புத்தகம் நிறைந்திருக்கிறது. முன்பெல்லாம் இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு, நம்முடைய திராவிட இயக்க கருத்துக்களை பரப்புகிற அந்த மேடைகளுக்கு போகிற போது எனக்குள் ஒரு மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் இப்போது மகிழ்ச்சி இருக்கிறது, ஆனால் கூடவே கொஞ்சம் கவலையும் வருத்தமும் இருக்கிறது. ஒரு கட்டத்தில் திராவிட இயக்க கொள்கைகளை நாம் பரப்பினோம் என்றால் யாரிடம் பரப்பினோம்? கல்வி மறுக்கப்பட்ட நம் மக்களிடம் பரப்பினோம். மூட நம்பிக்கைகள் மண்டி கிடந்த கடவுள்தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறார் என்று நினைத்த மக்களிடம் பரப்பினோம். அறிவியல் வளராத காலத்தில் அதை பரப்பினோம். ஆனால் இன்றைக்கு அறிவியல் வளர்ந்திருக்கிறது, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் படித்திருக்கிறார்கள். படிக்காத பிள்ளைகள் இருக்கிற வீடு என்று இப்போதைக்கு எந்த வீடும் இல்லை. எல்லாம் படித்திருக்கிறோம், ஆனால் மறுபடியும் திராவிட இயக்க சிந்தனைகளை, சமத்துவத்தை, சமூக நீதியை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. நம்மவர்களிடத்திலேயே நாம் அந்த கருத்துக்களை திரும்ப திரும்ப பரப்ப வேண்டிய கட்டாயம் ஏன் நடந்தது? ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன் இருந்த நிலைக்கும் இப்போதைக்குமான சமூக நிலைக்குமான மாற்றத்தை நான் இப்படி சொல்லுவது உண்டு. ஒரு ஊருக்கு போய் இது யாருடைய வீடு என்றால் இது முதலியார் வீடு, அங்கே தெரிகிறதே அது பள்ளர் வீடு, இது சக்கிலியர் வீடு, இது செட்டியார் வீடு என்று சொல்லிக் கொண்டிருந்த காலங்கள் மாறி இன்றைக்கு இது டாக்டர் வீடு, இது இன்ஜினியர் வீடு, அது வழக்கறிஞர் வீடு என்று சொல்லுகிற நிலைமை வந்திருக்கிறது என்றால் 1 நூற்றாண்டு போராட்டத்திற்கு பிறகு வந்திருக்கிறது. இயல்பாக தானாக கல்வி நிலையத்தின் கதவுகள் திறந்து விடவில்லை. எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம்? அந்த கல்வி நிலையங்களில் கற்று வெளிவந்த நம்முடைய இளைஞர்களில் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம்? இந்த வாய்ப்புகளை, இந்த நிலையை நாம் எப்படி பெற்றோம் என்கிற உணர்வும் என்கிற தெளிவும் நம்முடைய இளைஞர்களிடத்திலேயே இல்லாமல் போய்விடுமானால் இன்னும் எத்தனை காலத்துக்கு நாம் பரப்புரையே செய்து கொண்டிருப்பது என்கிற கேள்வி எனக்குள் எழுகிறது. எனவே இன்றைக்கு இருக்கிற நிலை நாம் மிக மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலையாக இல்லை, கொஞ்சம் கவலைப்படத்தக்க, வருத்தப்படத்தக்க நிலையாகவும் இருக்கிறது என்கிற எண்ணத்தை நான் இங்கே பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஆரியர் திராவிடர் போர் என்ன ஆயிற்று? நண்பர் TKS அவர்களும் குமாரதேவன் அவர்களும் பிரதாப் சந்திரனும் அதை தொட்டு காட்டினார்கள். ஆரியர் திராவிடர் போர் இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, ஆனால் வேறு வடிவத்தில் இருக்கிறது. ஆரியர்களோடு நம் திராவிடர்கள் கொஞ்சம் பேரும் சேர்ந்து நிற்கிறார்கள்.
ஆரியர்களோடு திராவிடர்கள் ஆரியர்களுக்காக பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். திராவிடர்களே எதிர்க்கிறார்கள். நாங்கள் திராவிடர்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். பல்வேறு விதமான கூறுகள் போடப்பட்டு நம்முடைய இனம் இப்படி ஒரு பிரிந்து கிடக்கிறது. நான் சில நாள்களுக்கு முன்னால் கடுமையாக பேசிய ஒரு கூட்டம், என் இயல்புக்கு மாறாக, என்னுடைய வழக்கத்திற்கு மாறாக நான் பேசிய கூட்டத்தில் அதை கேட்டவர்கள், அதை தொலைக்காட்சி வாயிலாக கேட்டவர்கள், பாராட்டியவர்கள் பலர், சிலர் நீங்கள் உங்கள் தரத்திலிருந்து இறங்கக்கூடாது என்கிற அறிவுரையையும் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். வேறு வழியில்லை நண்பர்களே, நான் தரத்தை விட்டு இறங்க வேண்டும் என்று எண்ணி விரும்பி இறங்கவில்லை. ஆனால் அதனால் நான் தொலைந்து போனாலும் பரவாயில்லை, என்னை இழந்தாவது இந்த இனத்திற்காக நிற்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன். எல்லா இடங்களுக்கும் மயிலிறகு போதுமானதாக இருக்காது. நீங்கள் இப்படி கோபப்பட்டது சரியா என்று கேட்ட நண்பர்களுக்கு நான் சொன்ன விடை இதுதான்: கோபப்படுவது நல்ல குணம் இல்லை. ஆனால் கோபப்படவே மாட்டோம் என்று சொல்லுவதும் நல்ல குணம் இல்லை. கோபப்பட வேண்டிய இடத்தில் கோபப்பட வேண்டும். இன்றைக்கு எத்தனை இழி சொற்கள் உண்டோ அத்தனை இழி சொற்களாலும் என்னை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அன்றைக்கு கோபப்பட்டது என்னை பேசியதற்காக அல்ல, நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை பேசியதற்காக. நீ என்னை பற்றி பேசுவதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. எங்கள் ஐயா பெரியாரை பேசாத பேச்சுகளா? என்ன சொல்லுகிறார்கள் என்றால், சுபவி தேன்கூட்டில் கல்லெறிந்து விட்டார் என்கிறார்கள். நான் கல்லெறிந்து விட்டேன் என்பது உண்மைதான், ஆனால் அது தேன்கூடு என்பது உண்மை இல்லை. அது தேன்கூடு இல்லை என்றால் வேறு என்ன என்பதை அவரவர் முடிவு செய்து கொள்ளுங்கள். நான் கல் எறிந்தது உண்மைதான். திட்டமிட்டும் கோபப்பட்டும் கல் எறிந்தேன். அதற்கு காரணம் என்ன என்றால், சேர்ந்திருக்க வேண்டியவர்களெல்லாம் பிரிந்திருக்கிறோம், பிரிந்திருக்க வேண்டியவர்களெல்லாம் சேர்ந்திருக்கிறார்கள். ஆரியர் என்கிற பெயரில் ஆரியருக்கு இணையாக யாரெல்லாம் இன்றைக்கு இருக்கிறார்கள்? இங்கே பேசுகிற நேரத்திலே சொன்ன அந்த செய்திகளை சொல்லுகிறேன். இந்த புத்தகத்தில் இருக்கிற அந்த வரலாற்று குறிப்புகள், பல்வேறு செய்திகள் இருக்கின்றன. குறிப்பாக ஒன்றிரண்டை நான் சொல்ல வேண்டும். சில போராட்டங்களை, இந்த மண்ணுக்காக போராடிய அந்த மா மனிதர்களை, மாயவரம் நடராசனை இன்றைக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஐயா சாமி ஏகப்பன் அவர்கள் அருகிலே உட்காருகிற போது அவர் கோபப்பட்டு பேசினார். நான் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறேன் என்று நினைக்காதீர்கள் என்றார். நீங்கள் இந்த வயதிலும் இப்படி அதிகமாக பேசுவதுதான் என் போன்றவர்களுக்கு இப்போதும் உணர்வாளர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கான ஒற்றை அடையாளம். நண்பர்களே, அங்கே இருக்கிற அந்த புத்தகத்திலே ஒரு தோல் சீலை போராட்டம் பற்றி ஒன்று இருக்கிறது. நம் இளைஞர்களில் எத்தனை பேர் அறிவார்கள் என்று எனக்கு தெரியாது. தோல் சீலை நாம் ஆடை உடுத்தி கொள்வதற்காக போராடி இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற எந்த ஒன்றும் தானாக வரவில்லை. மிக கடுமையான போராட்டங்களுக்கு பிறகு வந்திருக்கிறது. நம்முடைய உணவு, நம்முடைய உடை, நம்முடைய இருப்பிடம், நம்முடைய கல்வி, ஒவ்வொன்றையும் போராடித்தான் இந்த மண்ணிலே பெற்றிருக்கிறோம். பெற்ற உடனே போராட்டங்களை மறந்து விட்டோம். பெற்ற உடனே நாம் தான் பிழை நம்மிடத்திலே தானோ என்று கருதுகிறேன். அடுத்த தலைமுறை பிள்ளைகள் அறியாமல் இருக்கிறார்கள் என்றால் நாம் போதுமான அளவுக்கு சொல்லவில்லை என்று பொருள். இன்னமும் நான் கொஞ்சம் கோபமாகவே சொல்லுகிறேன். மறுபடியும் பழைய நிலை வந்தால் நல்லது என்று கருதுகிறேன். பள்ளிக்கூடத்தை மூடுங்கள், பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் என்று சொல்லுங்கள், எங்களுக்கு உரைக்கிறதா என்று பார்ப்போம். பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் இனிமேல் கல்வி என்று ஒன்றிய அரசு ஒரு சட்டம் போட்டால் கூட நல்லது. நீட்டு தேர்வு என்பது அதுதானே. நேற்றைக்கு முன்தினம் காலைக்காலில் பேசுகிற போது நான் சொன்னேன், முன்பெல்லாம் வக்கீல் ஐயா வீட்டுக்கு போகிறோம், டாக்டர் ஐயா வீட்டுக்கு போகிறோம் என்றால் வக்கீல் ஐயா டாக்டர் ஐயா எல்லாம் அவள் தான். நம்மவர்கள் யாராவது இருந்திருக்கிறானா? நம்முடையவர்கள் வழக்கறிஞர்களாக, ஜட்ஜ் ஐயாவாக நம்மவர்கள் இருந்திருக்கிறார்களா? இன்றைக்கு இதோ இருக்கிறார்கள். SC/ST கமிஷனினுடைய ஆணையத்தின் உறுப்பினராக குமாரதேவன் மேடையில் இருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினராக நண்பர் TKS இருக்கிறார். இன்றைக்கு எல்லோரும் நம்மவர்கள் எல்லா இடங்களுக்கும் வந்திருக்கிறோம். ஆனால் இதனை எப்படி தடுப்பது என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். நம்மவர்களை வைத்தே நாங்கள் தமிழர்கள், திராவிடர்கள் இல்லை என்று புதிய புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை சொல்லுகிறார்கள். இதுவும் பழையது, மிக பழையது. புதிதாக ஏதாவது சொல்லுங்கள். எங்கள் ஐயா சிலம்பு செல்வர் மாப்போசியிலிருந்து தொடங்கி சொல்லி தோற்று போன வாதம் இது. திராவிட எதிர்ப்பு என்பது தமிழுக்கு ஆதரவு இல்லை.
திராவிட எதிர்ப்பு என்பது மறைமுகமான பார்ப்பனிய ஆதரவு என்பதை அழுத்தி சொல்லுங்கள். திராவிட எதிர்ப்பு என்பது பார்ப்பனிய ஆதரவுதான். நண்பர்களே, ஒவ்வொரு இடத்திலேயும் அப்படி இருந்த ஒரு சமூகத்தில் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள், பொறியாளர்கள் வந்திருக்கிறார்கள், IAS அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். என்ன செய்யலாம்? நீட்டு தேர்வு வைக்கலாம். நீட்டு தேர்வை தமிழ்நாடு தான் எதிர்த்தது. தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பெருமை இந்தியா முழுவதும் எல்லா இடங்களிலும் இந்திய எதிர்ப்பு அன்றைக்கு இல்லை. தமிழ்நாடு எதிர்த்தது. பிறகு கன்னடத்துக்கு புரிந்தது, பிறகு வங்காளத்துக்கு புரிந்தது. இன்றைக்கு நீட்டு தேர்வை இந்தியா முழுவதும் எதிர்க்கிறது. என்ன காரணம்? நீட்டு தேர்வினுடைய குளறுபடிகள், அதனுடைய ஏமாற்று வேலைகள் மிக வெளிப்படையாக வந்து விழுந்திருக்கின்றன. நான் அந்த கூட்டத்தில் சொன்னதை மறுபடியும் சொல்லுகிறேன். 180 வினாக்கள், 720 மதிப்பெண்கள். நீட்டு தேர்வில் சில மதிப்பெண்கள் வரவே முடியாது. நாம் சாதாரணமாக தேர்வு எழுதுகிற போது 100 மதிப்பெண்ணுக்கு 96 வரலாம், 97 வரலாம், 18 வரலாம், 15 வரலாம். நீட்டு தேர்வில் அப்படியெல்லாம் மதிப்பெண் வர முடியாது. காரணம், 2 வழிகளிலே தான் மதிப்பெண்களை போட முடியும். சரியாக விடை எழுதினால் 4 மதிப்பெண், தவறாக எழுதினால் 1 மதிப்பெண்ணை கழிப்பார்கள். இதுதான் நீட்டு தேர்வினுடைய திருத்துகிற முறை. மொத்தம் 180 வினாக்கள். 180 வினாக்களுக்கும் சரியாக விடை எழுதினால் 720 மதிப்பெண்கள், அவ்வளவுதான். இந்த கேள்வி என்னவாக இருக்கும்? ஒரு பத்தியிலே எழுதுகிற விடையாக அது இருக்காது. பாசறை முரசு எந்த ஊரிலிருந்து நடத்தப்படுகிறது, அல்லது பாசறை முரசின் ஆசிரியர் யார்? ஒன்று சுபவீரபாண்டியன், TKS இளங்கோவன், குமாரதேவன், பாசறை பாலன் என்றிருந்தால் பாசறை பாலனில் அது சரி என்று குறியிடுகிறவர்களுக்கு 4 மதிப்பெண், வேறு எந்த 3 கட்டத்தில் குறியிட்டாலும் 1 மதிப்பெண்ணை கழிப்பார்கள். என்ன இதனால் என்ன தெரிகிறது? 10 வினாக்களுக்கு ஒருவன் சரியாக எழுதியிருந்தால் 40 மதிப்பெண்கள். அதிலே 3 தவறாக எழுதியிருந்தால் 10 40 3 கழித்து 37, அவ்வளவுதான் வரும். இவர்கள் எங்கே சிக்கிக் கொண்டார்கள் என்பதை நான் சொல்லுகிறேன். மிக வெளிப்படையாக ஒரு பெரிய ஏமாற்று வேலை நடந்திருக்கிறது என்பது இன்றைக்கு பிடிபட்டிருக்கிறது. நான் அந்த பிடிபட்டிருக்கிறது என்கிற சொல்லை கவனமாகத்தான் சொல்லுகிறேன். ஒரு மதிப்பெண் வரவே முடியாது என்கிற நிலையில் அந்த மதிப்பெண் வந்து சேர்ந்திருக்கிறது. கொடுக்கப்பட்ட 180 வினாக்களுக்கும் எத்தனை பேர் சரியாக விடை சொல்லி விடுவார்கள்? இதுவரையிலே ஓரிருவர் 4-5 பேர் 720க்கு 720 பெற்றிருந்தார்கள். ஆனால் இந்த முறை 67 பேர் 720 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். அதில் 6 பேர் ஹரியானாவில் ஒரே ஒரு மையத்தில் படித்தவர்கள் 720 மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். இதையெல்லாம் விடுங்கள். சிலருக்கு 719 மதிப்பெண் வந்திருக்கிறது, சிலருக்கு 718 மதிப்பெண் வந்திருக்கிறது. கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்தித்து பாருங்கள். 719 மதிப்பெண் ஒருவருக்கு வர முடியுமா என்று. ஏனென்றால் 180 வினாக்களுக்கும் சரியாக விடை சொல்லியிருந்தால் 720, 181வது வினாவுக்கு தவறாக விடை சொன்னால்தான் 720இல் கழிக்க முடியும். மொத்த வினாவே 180 தான். ஒன்று அவன் 716க்கு வந்திருக்க வேண்டும், அல்லது 720க்கு வந்திருக்க வேண்டும். 716க்கும் 20க்கும் இடையில் மதிப்பெண்கள் வரவே முடியாது. 719 போட்டிருக்கிறாய் என்றால் மிகப்பெரிய ஏமாற்று வேலை, மோசடி நடந்திருக்கிறது என்பது உச்சநீதிமன்றத்திலேயே வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. உணர்ச்சி வந்ததா? கோபப்பட்டோமா? நாடு முழுவதும் நீட் என்கிற தேர்வை இனிமேல் கூடாது என்று மக்கள் எழுந்தார்களா? நாம் மட்டுமே ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தால் அதனுடைய பயன் என்ன? மக்களிடத்தில் அந்த உணர்வை கொண்டு போக வேண்டும். நீங்கள் எண்ணி பாருங்கள். இந்த தோல் சீலை போராட்டம் பற்றி பாசறை பாலன் எழுதியிருக்கிறாரே, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம், மக்களுக்கு சொல்லுங்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நான் வேண்டுமென்றுதான் அழுத்தமாக சொல்லுகிறேன், இடுப்புக்கு மேலும் முழங்காலுக்கு கீழும் உடை அணியக்கூடாது என்கிற சட்டம் இங்கே இந்தியாவிலே திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே இருந்ததா இல்லையா? இந்தியாவை ஆங்கிலேயர்கள் மட்டும் ஆளவில்லை, 563 சமஸ்தானங்களும் ஆண்டார்கள். அந்த 563 சமஸ்தானங்களிலே ஒன்றுதான் திருவிதாங்கூர் சமஸ்தானம். தென்னிந்தியாவிலே 3,
ஹைதராபாத் சமஸ்தானம் மைசூர் மகாராஜா இருந்தார், திருவிதாங்கூர் மகாராஜா. அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலே பெண்கள், இன்னும் சுருக்கமாக நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், மறைப்பதற்கு ஒன்றுமில்லை, பெண்கள் தங்கள் மார்புகளை மறைத்துக் கொள்ளக்கூடாது என்பதுதான் அந்த சட்டம். இடுப்புக்கு மேலே பெண்கள் ஆடை அணியக்கூடாது என்பது எத்தனை பெரிய அநாகரிகம், எத்தனை பெரிய அடாவடித்தனம், எத்தனை பெரிய அயோக்கியத்தனம். ஆனால் அன்றைக்கு அதை மக்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதை எதிர்த்து ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் தான் தோள் சீலை போராட்டம். நம் இளைஞர்களிடம் கேளுங்கள், தோள் சீலை போராட்டத்தை எத்தனை பிள்ளைகள் அறிவார்கள்? இன்றைக்கு இந்து மதம், கிறிஸ்தவம், இஸ்லாமியம் என்று மோத விடுகிறார்களே. இஸ்லாமியர்களை பார்த்து சைத்தான் பிள்ளைகள் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நண்பர்களே, எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இந்த தமிழ்நாடு அமைதியாகத்தானே இருக்கிறது. சார்ல்ஸ் மீட் என்கிற கிறிஸ்தவ பாதிரியார் தான் முதலாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இல்லை என்று சொல்லுங்கள், வரலாற்றில் இருப்பதை நான் குறிப்பிடுகிறேன். இந்த புத்தகத்தில் பாலன் எழுதியிருக்கிறார். சார்ல்ஸ் மீட் என்பவர்தான் பெண்களே ஆடை உடுத்துங்கள், மேலாடை அணியுங்கள் என்று சொன்னார். 1822 இருந்து அந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றது. 1827 ஆண்டு அவருடைய பேச்சை கேட்டு நாங்கள் மேலாடை அணிவோம் என்று பெண்கள் மேலாடை அணிந்து வந்தபோது என்ன நடந்தது என்று பாடப்புத்தகத்திலே சொல்லிக் கொடுங்கள். மேலாடை அணிந்து வந்தபோது மகாராணியாரின் உத்தரவுப்படி அவர்களினுடைய மேலாடைகள் கிழித்து எறியப்பட்டன. அந்த பெண்கள் எதிர்த்து போராடினார்கள். துப்பாக்கி சூடு நடந்தது. 16 பெண்கள் உயிரை இழந்தார்கள். குறித்து கொள்ளுங்கள், மேலாடை சாதாரணமாக வரவில்லை, 16 உயிர்களை குடித்து விட்டு வந்திருக்கிறது. 16 பேர் உயிர் போனதற்கு பிறகு அந்த போராட்டம் அதற்கு பிறகு தொடர்ந்து வைகுண்டசாமி வரைக்கும் அதில் போராடி, வைகுண்டருக்கு அதில் ஒரு பெரிய பங்கு உண்டு. அதற்கு பிறகுதான் எல்லோரும் மேலாடை அணியலாம் என்கிற நிலை வந்தது. இப்படி ஒவ்வொன்றுக்குமான போராட்டம். இந்த போராட்டங்களை, இது 19ஆம் நூற்றாண்டு. கால்டுவெல் பற்றி கட்டுரை இருக்கிறது. 18ஆம் நூற்றாண்டிலேயே கால்டுவெல் அல்ல அதை தொடக்கி வைத்தவர். தென்னிந்திய அல்லது திராவிட மொழி குடும்பங்களின் ஒப்பிலக்கணம் என்று 1856 கால்டுவெல் எழுதினார். இன்றைக்கு சிலர் சொல்லுகிறார்கள், கால்டுவெல் தான் இந்த தமிழ்நாட்டின் அரசியலை கெடுத்து விட்டார். கால்டுவெல் தான் தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானித்தார் என்கிற உண்மையை மறைக்கிறார்கள். ஏன் அவர்கள் கால்டுவெல் மீது அவ்வளவு கோபப்படுகிறார்கள்? அவர் அந்த புத்தகத்திலே ஒன்றை சொன்னார், சமஸ்கிருதம் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் என்று சொல்லுவது பொய், இது தனி திராவிட குடும்பம், இந்த குடும்பத்தின் மூத்த மொழியும் முதல் மொழியும் தமிழ்தான் என்று சொன்னவன் கால்டுவெல். நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லுகிறவர்கள் யாரை எதிர்க்கிறார்கள்? தமிழ்தான் மூத்ததும் முதன்மையானதுமான மொழி என்று சொன்ன கால்டுவெல்லை எதிர்க்கிறார்கள். கால்டுவெல் சொன்னது 1856. அதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஃபாதர் எல்லிஸ் ஒயிட் என்கிற அந்த பாதிரியார் அதை சொன்னார். ஏன் அது வெளிவரவில்லை? அவர் இன்னொரு புத்தகத்தின் முன்னுரையிலே அதை எழுதினார். காம்ஃபெல் என்கிறவர் எழுதிய தெலுங்கு இலக்கண புத்தகத்தின் முன்னுரையிலே ஃபாதர் எல்லிஸ் அதை எழுதிவிட்டு, நான் இது குறித்த ஆய்வுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன், நிறைய குறிப்புகளை சேர்த்து வைத்திருக்கிறேன், என்னுடைய 40 வயதுக்கு பிறகு நான் புத்தகங்களை எழுதுவேன் என்று 1816 சொன்னார். 40 வயதை தொடுகிற போது 1819 அவர் இறந்து போய்விட்டார். ஆனால் ஃபாதர் எல்லிஸ் கூட அவராக சொல்லவில்லை. அவரை சொல்ல வைத்தவர்கள் யார்? 1786 த ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி என்று கல்கத்தாவில் இருக்கிற ஒரு அமைப்பில் சர் வில்லியம் ஜோன்ஸ் என்கிற ஆங்கிலேய நீதிபதி, அந்த நீதிபதி தான் எழுதினார், இந்தோ ஆரியன் லாங்குவேஜஸ் என்று. சமஸ்கிருதம் இந்தியாவில் இருக்கிற மொழிகளுக்கு மட்டுமல்ல, லத்தீன் கிரேக்கத்துக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் தான் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் என்று எழுதிய சர் வில்லியம் ஜோன்ஸை இவர்கள் எதிர்க்கவில்லை. குறித்துக் கொள்ளுங்கள். தமிழர்கள் என்று பேசுகிறவர்கள், திராவிடத்தை எதிர்த்து பேசுகிறவர்கள் சர் வில்லியம் ஜோன்ஸை எதிர்க்கவில்லை. நீங்கள் யாரை எதிர்த்திருக்க வேண்டும்? சமஸ்கிருதம் தான் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் என்று சொன்ன சர் வில்லியம் ஜோன்ஸை எதிர்க்கவில்லை. தமிழ் தான் உலகத்தின் மூத்த மொழி என்று சொன்ன கால்டுவெல்லை எதிர்க்கிறார்கள் என்றால் இவர்கள் ஆரியர்களா திராவிடர்களா? திராவிடர்களே ஆரியர்களாக நின்று நம்மை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக இதனை எடுத்து சொன்னேன். ஆசிரியர் அவர்கள் வந்துவிட்டார்கள்.
அவர்கள் உரையாற்ற வேண்டும். இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா கட்டுரையையும் நாம் தொட்டு காட்ட முடியாது. பொதுவான கட்டுரைகளும் இருக்கின்றன. உலகத்திலேயே மகிழ்ச்சியான நாடாக இந்தியா எப்போது வரும் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். மகிழ்ச்சி எப்போது வரும்? மகிழ்ச்சி எப்போது வரும் என்று புரிந்தால்தானே உலகத்தின் மகிழ்ச்சியான நாடாக இந்தியா வர முடியும். நீங்கள் அறிவீர்கள், உலகத்திலேயே பின்லாந்து என்கிற நாடுதான் மகிழ்ச்சியான நாடு என்று 6வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. பின்லாந்துக்கு பிறகு டென்மார்க், டென்மார்க்கு பிறகு சுவிட்சர்லாந்து. இந்தியா 4வது இடமா? இல்லை. 40வது இடமா? இல்லை. இந்தியா 136வது இடத்தில் இருக்கிறது. உலகத்திலேயே மகிழ்ச்சியான நாடுகளில் இந்தியா 136வது இடத்தில் இருக்கிறதே, அவமானம் இல்லையா? மகிழ்ச்சியான நாடு என்று ஒரு நாட்டை அவர்கள் எப்படி கணிக்கிறார்கள்? அதை பாலன் மிக தெளிவாக அந்த விவரங்களை சொல்லி இருக்கிறார். அங்கே படிப்பு எப்படி இருக்கிறது, பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, மக்களின் மன உளைச்சல் என்னவாக இருக்கிறது, இவைகளை கணக்கிட்டுத்தான் 6வது முறையாகவும் பின்லாந்து உலகத்தினுடைய முதல் மகிழ்ச்சியான நாடு என்று தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட கட்டுரைகள். சண்டிகார் மேயர் தேர்தலில் என்ன நடந்தது? இன்றைக்கும் விழுப்புரத்துக்கு பக்கத்தில் மேல்பாடி கோயிலிலே பட்டியலின மக்கள் ஏன் மறுக்கப்படுகிறார்கள்? இன்னமும் சொன்னால் புரதவண்ணார் சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் என்ன என்பதையும் இந்த புத்தகம் சொல்லுகிறது. திராவிட இயக்கத்தை பற்றிய நூல் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்பட்ட அத்தனை மக்களுக்காகவும் குரல் கொடுக்கிற நூல் என்று அதற்கு பெயர். ஏன் நான் இதை குறிப்பிடுகிறேன்? திராவிடத்தை தலித் மக்களை, பட்டியலின மக்களை முன்னிறுத்தி பிரிக்க பார்க்கிறார்கள். திராவிடத்தை தமிழை எதிராக நிறுத்தி பிரிக்க பார்க்கிறார்கள். திராவிடத்திற்கு ஈழத்தை எதிராக நிறுத்தி பிரிக்க பார்க்கிறார்கள். எதற்காகவெல்லாம் திராவிடம் இந்த மண்ணில் உடைத்ததோ அதையெல்லாம் எதிராக நிறுத்தி பார்க்கிறார்கள். தலித் மக்களுக்கு எதிராக, பட்டியலின மக்களுக்கு எதிராக நீங்கள் திராவிட இயக்கத்தை கருப்பையும் நீலத்தையும் பிரிப்பது, கருப்பையும் சிவப்பையும் பிரிப்பது. நான் சொல்லுகிறேன், உண்மையான உணர்வு இந்த மண்ணிலே எடுமானால் கருப்பையும் சிவப்பையும் நீலத்தையும் எவனாலும் பிரிக்க முடியாது. மூன்றும் சேர்ந்தே இருக்கும். இதோ திருமாவளவன் இங்கே வந்து விடுவாரா, கம்யூனிஸ்டுகள் அங்கே வந்து விடுவார்களா என்று காத்திருக்கிறார்கள். உரத்து சொல்லுங்கள் கம்யூனிஸ்ட் தோழர்களே, சிறுத்தைகளே, உரத்து சொல்லுங்கள். நாங்கள் வெறும் தேர்தலுக்காக இணையவில்லை, கொள்கைக்காக இணைந்திருக்கிறோம் என்பதை உரத்து சொல்லுங்கள். இப்படி பல செய்திகள் இந்த புத்தகத்தில் விரவி கிடக்கின்றன. முத்துலட்சுமியை பற்றியாவது நாம் அறிவோம். மாயவரம் நடராசனை எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ்வி லிங்கத்தை எத்தனை பேருக்கு தெரியும்? பல செய்திகள். இன்றைக்கு குமாரதேவன் பேசுகிற போது சொன்னார், மிக பொருத்தமாக TM நாயரின் நினைவு நாளில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. ஐயா பெரியார் அவர்கள் மிகச் சிலர் இறந்தபோதுதான் மிக கடுமையாக தன்னை மறந்து கண்ணீர் விட்டு அழுதார். நாகம்மையார் இறந்தபோது கூட இல்லை. TM நாயர், பன்னீர்செல்வம், அறிஞர் அண்ணா, 3 பேரும் 60 வயதுக்குள்ளாகவே இறந்து போனார்கள். திராவிட இயக்கத்தின் பேரிழப்பு. இந்த 3 இறப்புகளும் பேரிழப்பு. TM நாயர் லண்டனுக்கு போயிருக்கிறார். அவருக்கு உடல் நலமில்லை, மிக கடுமையான நீரிழிவு நோய், குடல் இறக்கம், எல்லாவற்றோடும் தான் அவர் லண்டனுக்கு போனார். ஜூலை மாதம் 19ஆம் தேதி பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் கூட்டுக்குழுவில் இந்த இந்தியாவுக்கு ஏன் இடஒதுக்கீடு தேவை என்று பேசுவதற்கு அவரை அழைத்திருந்தார்கள். ஜூலை 19. ஆனால் ஜூலை 17ஆம் தேதி TM நாயர் லண்டனில் இறந்து போனார். நட்டம் அவருக்கல்ல, நமக்கு. சரியட்டி பன்னீர்செல்வம் அவர்களை இந்திய அமைச்சராக லண்டனிலே நியமித்து அதற்காகத்தான் அவர் புறப்பட்டு போனார். 1939 அவர் புறப்பட்டு போகிற போது மார்ச் மாதம் 1ஆம் தேதி அனிபால் என்கிற அந்த விமானத்தில் போகிற போது விபத்து ஏற்பட்டு அந்த விமானத்தில் போன அத்தனை பேரும் உயிரிழந்து விட்டார்கள். நாம் பன்னீர்செல்வத்தை இழந்தோம். பன்னீர்செல்வத்தை காலமாகிவிட்ட பன்னீர்செல்வம் என்று எழுத நேர்கிறதே என்று ஐயா கண்ணீரோடு அந்த இரங்கல் கடிதத்தை எழுதினார். எல்லாவற்றையும் இந்த புத்தகம் பதிவு செய்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு 28 கட்டுரைகள், மீண்டும் மீண்டும் படிக்கப்பட வேண்டிய கட்டுரைகள் என்பதை விட மீண்டும் மீண்டும் உணரப்பட வேண்டிய கட்டுரைகள். மறுபடியும் மறுபடியும் நாம் செய்ய வேண்டிய பணியெல்லாம் நம் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். திரைப்படத்திலே நடித்துவிட்டு நேரடியாக அரசியலுக்கு வருகிறவர்களின் பின்னால் நம் பிள்ளைகள் போய்விடக்கூடாது. இந்த வரலாறு சொல்லப்பட வேண்டும்.
முத்துலட்சுமியை பற்றிய, மாயவரம் நடராஜனாரை பற்றிய 1933 ஒரு வெள்ளாளராக இருக்கிற ஒரு சாதியை சார்ந்தவருக்கும் பட்டியல் இனத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைத்தவர் மாயவரம் நடராசன். இன்றைக்கே நீங்கள் எத்தனை சிக்கல் வருகிறது என்று பார்க்கலாம். நாங்குநேரியை பற்றி செய்தி இருக்கிறது. சின்னத்துரை வெட்டப்பட்டிருக்கிறான் அந்த மாணவன். நான் திருநெல்வேலியிலே பொதுக்கூட்டத்துக்கு வருகிற போது சொன்னேன், மாலையிலே பொதுக்கூட்டம், காலையிலே நாங்குநேரிக்கு போக வேண்டும். ஏனென்றார்கள் அந்த சின்னத்துறையை நேரடியாக போய் பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. எனவே இப்போதும் அந்த கொலைகள், ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் 1933 சாதி மறுப்பு திருமணத்தை செய்து வைத்த இயக்கம் திராவிட இயக்கம் தமிழுக்கு என்ன செய்தது என்று கேட்கிற தமிழர் என்ற பெயரால் உலவுகிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், திராவிட இயக்கத்தால் தான் நீங்கள் இன்றைக்கும் உலவிக் கொண்டிருக்கிறீர்கள். நன்றி, வணக்கம்.